அண்ணாமலையோடு ரொம்பவும் நெருக்கத்தில் இருக்கார் திரு சீமான். சீமான் அண்ணாமலை சேர்ந்து இப்ப விஜயை டார்கெட் பண்றதுக்கு அமித்ஷாவோட தான் நெருக்கமா இருக்காரு. அமித்ஷாவோட யாரு அண்ணன் சீமான் வந்து அமித்ஷா வீட்டில் தான் டின்னரு, காலையில் மோடி வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, இப்போ ஈவினிங் வந்து நிர்மலா சீதாராமன் கூட இங்கே ஒரு பீஃப் கடை இருக்காங்க, அந்த கடையில் வந்து சுக்கா சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்து மோகன் பகவத் இவங்களாம் அண்ணன் சீமான்ட்ட வந்து நேரடியாக பேசுவாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டோட இந்த இந்து மக்கள் கட்சி, இந்து அனுமன் சேனா இவங்க எல்லாமே அண்ணன் சீமான் வீட்டில் தான் எப்போவுமே கிடப்பாங்க. எப்பவுமே அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கம், அண்ணாமலை கூட நெருக்கம். டெய்லி அண்ணாமலை என்ன பேசுறதுன்னு அண்ணன் சீமான்ட்ட கேட்டு தான் பேசுவார். சீமான் அண்ணனும் அண்ணாமலைட்ட கேட்டு தான் பேசுவார். இல்லை, அண்ணாமலை சீமான் சேர்ந்து இப்போ விஜயை நம்ம ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இந்த வேலையெல்லாம் நம்ம குருமூர்த்தி இவங்க எல்லாமே அண்ணன் கூட ரொம்ப நெருக்கம். டெய்லி ஃபோனில் பேசுவாங்க, டெய்லி இது பண்ணுவாங்க. திருப்பரங்குன்ற மலை விஷயத்தில் கூட வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அண்ணன் சீமான் வந்து இது தமிழர் மலை, இது இஸ்லாமியர்களும் வழிபடுவதற்கும் அங்கே முருகனை வழிபடுவதற்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அவர் அப்படி தான் பேசினார். இஸ்லாமியர்களுக்கு வந்து இப்போ 1 சீட் 2 சீட் கொடுக்குற கட்சிகளுக்கு மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு 4 சீட்டு கொடுத்தது அவங்க கேட்டு தான். இஸ்லாமியர்கள் வந்து முக்கியமான பொறுப்பாளராக நியமித்தது அவங்கள கேட்டு தான். இஸ்லாமியர்கள் சிறுபான்மை கிடையாது, சிறுபான்மைன்னு சொன்னால் செருப்பா கலட்டி அப்படின்னு சொன்னது அமித்ஷா சொன்னதுனால தான் நினைச்சு. இதெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு நாம் தமிழர் கட்சி, இதுதான் நாம் தமிழர் கட்சி. அது அன்றைக்கு, இன்றைக்கு அப்படி இல்லைன்றாங்க. இன்றைக்கு வெளியே போனவங்க சொல்றதை நான் கேள்வியாக வைக்கிறேன். அவர் இவர் கூட இந்துத்துவ சாயல் இருக்க போய் தானே மரியாதைக்குரிய ஐயா பாஷாவோட இறப்புக்கு அண்ணன் சீமான் போனார். இஸ்லாமிய இந்துத்துவ சாயல் இருப்பதனால தானே கரடிசி வரைக்கும் இந்துத்துவாவை ஏற்று போராடிய பழனி பாபாவுக்கு வருகிற 16ஆம் தேதி பழனியில் கூட்டம் போட போறாரு. வேற ஏதாவது வேணுமா? இல்லை, யார் பிஜேபியோட உங்களை இப்போ அதிகம் நெருக்கம் காட்டுவது, அதிகம் வந்து கமலாலயத்துக்கே கட்சி ஆஃபீஸை மாற்ற போகிறோம்.